என்ன கேட்குறாங்க, நீங்கள் மகளிர் தின வாழ்த்துல பெண்கள் பாதுகாப்பாளர்னு வீடியோ போடுறீங்க, அதே மாதிரி நாங்கள் ஆட்சிக்கு வந்து அடுத்த நிமிடமே இதெல்லாம் மாறிடும், சட்டம் ஒழுங்கு விஷயத்தை நாங்கள் சரி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்றீங்க. வந்ததுக்கப்புறம் இவ்வளோ நடக்குது, அப்போ நாங்கள் கேள்வி கேட்காம எப்படி அவகாசம் கொடுக்க முடியும்னு கேட்குறாங்க. வந்தோடனே அடுத்த நிமிஷமே முடிச்சிருவோம், எல்லாத்தையும் முடிச்சிருவோம்னு சொல்லி ஏதாவது இல்லை சொல்லியிருக்காரு. இல்ல ஷாம் கூட குறிப்பிட்டார்ல, சொல்லியிருக்காரு. இல்ல ஆட்சிக்கு வந்தால் நாங்க செய்வோம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த நிமிடமே சொன்னாரு சார். அதனால அப்படி சொல்லியிருந்தாருன்னா தவறு. அது விஜய் சொன்னாலும் சரி, யார் சொன்னாலும் தவறு. அதனால யாராலும் செய்ய முடியாது. ஏன்னா அரசியல் யந்திரம். அதே மாதிரி இதுக்கு வந்து எந்த ஆட்சி காலத்திலையும் வந்து காவல்துறை இருக்குது, கோர்ட் இருக்குது. அந்த ரெண்டு தான் மெயின். இதுல இப்ப நான் எப்படி கேட்கிறேன், இல்ல திரு திமுக ஆட்சியில காவல்துறை அதிகாரிகளின் கைகள் கட்டப்பட்டிருக்கு, அவர்கள் சுதந்திரமாக செயல்பட முடியவில்லை, அதனால இந்த மாதிரி குற்றங்கள் நடக்குதுன்னு சொன்னாரு திரு விஜய். இன்னைக்கு அவர் தான் பார்த்து எல்லாமே ஒரு அறிவிப்புகள் வருது, போலீஸ் ஐபிஎஸ் ஆபீசர்ஸ்ல இருந்து எல்லா நியமனமும் அவர் தான் பண்றாரு. சேலத்தில் நீங்க ஒரு பொள்ளாச்சி சொல்றீங்கல்ல, பொள்ளாச்சி மாதிரி சேலத்தில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. 50 பெண்கள் வந்து பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு அவங்க வீடியோ எடுக்கப்பட்டு ஒரு பொள்ளாச்சி சம்பவம் மாதிரியே ஒன்று நடந்திருக்கு. தாவேகா நிர்வாகி தான் அதில் சம்பந்தப்பட்டவராக இருக்கிறார். அதே மாதிரி அம்பாசமுத்திரத்தில் ஒன்று நடந்திருக்கு, சிவகங்கையில் ஒன்று நடந்திருக்கு, சங்கரன்கோவிலில் ஒன்று நடந்திருக்கு, சென்னையில் இங்கே ராயபுரத்தில் ஒன்று நடந்திருக்கு. இந்த மாதிரி நிறைய நடக்குது. அதெல்லாம் தாவேகா நிர்வாகிகளே சம்பந்தப்படுறாங்க, கட்சியிலேருந்து நீக்கிறாங்க. நீ ஒரு 10 விஷயம் சொல்லிட்டு தாவேகா நிர்வாகிக்கிறீங்க. 1-2 விஷயம் தாவேக்கின்றவர்களா அது உடனடியாக வெளியே வந்து அவங்க கைது செய்யப்படுறாங்க. அதையும் சொல்ல வரேன். அவங்க கைது பண்றாங்க, கட்சியிலிருந்து நீக்கிறாங்க. நான் என்ன கேட்கிறேன், காவல்துறை அதிகாரிகளின் கைகள் கட்டப்பட்டிருந்துச்சு திரு ஸ்டாலின் காலத்துல. இப்பதான் சுதந்திரமா செயல்படக்கூடிய ஒரு தன்மையை உருவாக்கிட்டாங்களே, அப்புறம் ஏன் இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்குன்னு கேட்கிறேன். அப்போதும் கட்டப்படல, இப்போதும் கட்டப்படல. நான் விஜய் சொன்ன குற்றத்தை உங்ககிட்ட கேட்க முடியும். நான் உங்களுக்கு சொல்றேன். ஒரு நிமிஷம் நல்லா புரிஞ்சுக்கங்க. கண்மூடி யாரும் இருக்க போறது கிடையாது. திமுக ஆட்சியா இருந்தாலும் சரி, தாவேகா ஆட்சியா இருந்தாலும் சரி, சட்டம் தன் கடமை செய்யும். இங்க கொஞ்சம் விரைவா நடக்குது. இங்க இந்த நேற்று நடந்த சம்பவம், கும்பகோணம் சம்பவம், உடனடியாக ஆள் பிடிக்கப்படுறார்கள். அதே மாதிரி கோயம்புத்தூர் சம்பவம் உடனே பிடிக்கப்படுகிறார்கள். அதே மாதிரி மக்களே அங்க அடிச்சு உட்கார வச்சிட்டாங்க. பிடிக்கப்படுவார்கள். இது எல்லா காலங்களிலும் நடக்கிறது தான். மக்கள் வந்து பிடிச்சு கொடுக்கறதும் உண்டு. அதனால எல்லா காலம் மாற முடியாது. எல்லா காலங்களிலும் நடக்கிறது. கண்டிக்க வேண்டியது கண்டிக்கணும், தண்டிக்க வேண்டியது தண்டிக்கணும். அது வந்து தாவேகா ஆட்சியா இருந்தாலும், திமுக ஆட்சியா இருந்தாலும், அண்ணா திமுக ஆட்சியா இருந்தாலும். ஆனா இந்த சட்டம் ஒழுங்குலாம் வந்து இந்த ஆட்சியில நடக்கும், அந்த ஆட்சியில் நடக்காதுலாம் சொல்ல முடியாது. ஏன்னா இது தனி மனிதனுடைய குற்றம்.